ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் இன்றைக்கி ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு என்னடா செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு பயங்கர குழப்பமாக இருக்கும். ஒரு நல்ல பொருளை செஞ்சு கொடுக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், ரொம்ப அவங்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீங்களாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் உங்கள் ஃப்ரெண்ட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சூப்பரான கொண்டக்கடலை லட்டு. இந்த லட்டு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேருந்தே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கொண்டக்கடலை லட்டு பண்ணுறதுக்கு கருப்பு கொண்டக்கடலை தான் இன்றைக்கி லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்து நல்லா எதுவும் தூசி எதுவும் இல்லாமல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடு வந்ததுக்கப்புறமா நெய்யெல்லாம் அதெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. வெறுமனே கடாயில் இந்த கொண்டக்கடலையை அப்படியே சேர்த்து அந்த கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கொண்டக்கடலை கலர் மாறினதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம வாயில் போட்டு மெண்டு சாப்பிட்டோம்னா நல்லா அந்த வெளியில் தோல்லாம் மொறுன்னு இந்த மாதிரி ஆகிட்டும். உள்ளே மாவு மாதிரி நமக்கு கடலை வெந்திருக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். வெளித்தோல் இந்த மாதிரி கருப்பு கலராக மாறி தாங்க இருக்கும். அதில் கறி போயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுக்காக ரொம்ப அடுப்பை ஸ்பீட் பண்ணாமல் மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடலை வறுத்தாச்சு. இதை ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டிடலாம். பயங்கர சூடாக இருக்கும். இது ஆறட்டும். இப்போ அந்த ஆறிட்டு இருக்க டைங்களில் அதே கடாயை திரும்ப மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு அரைக்கப்பளவுக்கு வீட்டில் நம்ம சாதம் வடிக்கிற அரிசி தாங்க. நீங்கள் வீட்டில் என்ன அரிசியில் நீங்கள் சாதம் வடிப்பீங்களோ அந்த அரிசியில் அரைக்கப்பளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு கொண்டக்கடலைக்கு அரைக்கப்பு நீங்கள் சாதம் வடிக்கிற அரிசி சேர்த்துட்டு அதையும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்ம பொரியரிசி வீட்டிலலாம் அம்மா பொரிச்சிட்டு கொடுப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி அரிசி நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அதையும் எடுத்து அதே நம்ம கொண்டக்கடலை வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பிளேட்டு, அதில் போட்டுட்டு நம்ம ஆற வச்சிட போகிறோம். அரிசி கலர் மாறிடக்கூடாது, கருப்பு கலரெல்லாம் தீஞ்சு போயிடக்கூடாது. அப்போ டேஸ்ட்டு சுத்தமாக நல்லாவே இருக்காது. பொறுமையாக இந்த மாதிரி வறுத்தெடுங்க. இது நல்லா நான் ஆற வச்சிடுறேன். இப்போ இது ரெண்டுமே, அதாவது கொண்டக்கடலையும் நம்ம அரிசி வறுத்ததுமே நல்லா இந்த மாதிரி ஆறிடுச்சு. கை வச்சு நான் எடுக்கிறேன் பாருங்கள், அந்தளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். மிக்சி ஜாரில் ஈரம் எதுவும் இல்லாமல் நம்ம பவுடராக அரைச்சிக்க போகிறோம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ரெண்டு தடவையாக நான் போட்டு அரைச்சிக்கிறேன். ஒரே தடவை அரைக்க முடியாது, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் 2 தடவையாக அரைச்சிக்கலாம். நல்லா கூடிய மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொரப்பாக இருந்துடக்கூடாது. அதே மாதிரி அரைக்கிறது ரவையை விட நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுதான் கரெக்டான பக்குவம் நான் சொல்கிறது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டேன் இல்லையா? இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு மிச்சம் இருக்கிறதையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரை நீங்கள் வேறு மிக்சி ஜார்லேருந்து வேறு பிளேட்டில் மாற்றும் போதே அவ்வளோ கமகமனு வாசனையாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ரெண்டையுமே அரைச்சிட்டு ரெடியாக பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 கப் அளவுக்கு அளந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். அதை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கப்பு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற அந்த டைங்களில் நான் எவ்வளோ வெல்லம் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம 1 கப்பு கடலை, அரை கப்பு அரிசி, 1/2 கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 வாழைப்பழம் சேர்க்குறேன். நல்லா எவ்வளோ தூரம் நல்லா பழுத்துருச்சு அந்த மாதிரி பழமாக எடுத்துக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் பழமாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் பூவம்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், கற்பூரவல்லியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் பழம் நல்லா கனிஞ்சிருக்கணும். அந்த பழத்தை நல்லா தோல் எடுத்துகிட்டு கருப்பாக இருக்கிறதெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு கத்தி வச்சு கொஞ்சம் பீஸாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம பார்த்திங்கன்னா நான் மசிச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் கையில் ஸ்பூன் வச்சோ இல்லை எதுவும் வச்சோ மசிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கூட ஒரு ஓட்டுனீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். நான் கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சே நல்லா இந்த மாதிரி அமுத்துனோம்னா சாஃப்டாக வந்துருச்சு. ஏன்னா பழம் நல்லா கனிஞ்சிருச்சு இல்லையா? அதனால் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து ஸ்பூனில் அள்ளணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அள்ள வரணும். அந்தளவுக்கு நல்லா நான் மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ பழம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த வெல்லம் தண்ணி ஊற்றி நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம். அது பாகு பக்குவம்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு கரைக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அளந்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துட்டு லேசாக அது அந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சிடணும். அவ்வளோதான். நம்ம சப்போஸ் ரொம்ப நேரம் பாகு மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா, சப்போஸ் வெல்லத்தில் நமக்கு கல் தூசி எதுவும் இருக்கக்கூடாது. நமக்கு லட்டு சாப்பிடும்போது வாயில் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால நமக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு
நல்லா இந்த மாதிரி கொதிச்சக்கப்புறமா வேறு பாத்திரத்தில் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அப்போ ஒரு 5-6 ஏலக்காய் வந்து பொடி பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ இந்த வெல்லம் கரைச்ச தண்ணியிலே ஏலக்காய் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மசிச்சு வச்சுருந்த வாழைப்பழத்தையும் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ இதில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாமே இந்த வெள்ளை தண்ணியில் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் பூவே நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம எடுத்த கடலை அரிசி வெள்ளத்துக்கெல்லாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து நெய் சேர்க்குறேன். இந்த லட்டுவில் நம்ம நிறைய நெய் வந்து சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப வந்து திகட்டாமல், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில பேருக்கு நெய் நிறைய சேர்த்தா அந்த ஸ்மெல்லுனால சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு நெய் நிறைய சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னு ஆசைப்படுவாங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இது எல்லாமே நல்லா கலந்துட்டு இப்போ நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. நமக்கு இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தான் வந்து நம்ம ஸ்வீட் பண்ணாலும், வீட்டில் என்ன ஒரு ஸ்வீட் நம்ம பண்ணாலும் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். நான் அந்த உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சிட்டே இருக்குது பாருங்கள், கொதிச்சிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவேன். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா தீஞ்சு போயிடும். அப்போ வந்து அந்த டேஸ்ட்டே நமக்கு டோட்டலாக அப்படியே காலி, நல்லாவே இருக்காது. நீங்கள் வந்து நல்லா அதெல்லாம் போட்டு கலந்து விட்டு மாவு கொட்ட போகும்போது அடுப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து மாவு கொட்டிட்டு அப்படியே நம்ம கலந்து விட்டுற வேண்டியதான். நம்ம வந்து 1.5 கப் அளவுக்கு நமக்கு கடலை அரிசி 2 சேர்த்து 1.5 கப்பு, வெல்லம் 3/4 கப்பு, அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவம் வந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து கலந்து விட்டுருக்கேன் பாருங்கள். கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்கும்போது ட்ரையாக இருக்கா இல்லை தண்ணியாக இருக்கான்னு தெரியல, ஆனால் கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து லட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் கரெக்டான பக்குவம் என்ன அப்படிங்கிறது. இதிலே வந்து நமக்கு வந்து இந்த மாவு அரைச்சி வச்சுருந்த பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். நமக்கு வந்து லட்டுவை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் கல் மாதிரி ஆகாது. ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதுக்கு தான் நம்ம எந்த அளவுமே கரெக்டான அளவு சேர்த்து பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே வச்சா ஆறாது. வேறு பிளேட்டில் அகலமான பிளேட்டில் அப்படியே கொட்டிட்டு இதை வந்து ஆற வச்சிடணும். இப்போ வந்து கையில் கொஞ்சமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெய் பிடிக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ மாவு வந்து நல்லா அப்படி அமுத்தி விட்டோம்னா சீக்கிரமே வந்து ஆறிடும். அந்த மாதிரி இப்படி பண்ணி பரப்பி விட்டுட்டோம்னா நல்லா ஆறிடும். நமக்கு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து லட்டு பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப சூடு இருந்தால் கண்டிப்பாக பிடிக்க முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி அமுத்தி விட்டுருக்கும் போதே மாவு வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக தெரிஞ்சிருக்கு. எனக்கு வந்து சாஃப்டாகவும் நல்லா வெந்தவும் கரெக்டான பக்குவம் தெரிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ அது மேலே வந்து நான் முந்திரி வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் ஏன் முந்திரியை வறுக்காமல் நீங்கள் அப்படியே போடுறீங்கன்ட்டு. நம்ம வந்து இன்றைக்கி கொண்டக்கடலையில் லட்டு பண்ணுறோம். அதில் நிறைய ஹெல்த்தியாக இருக்குது, மருத்துவ குணங்கள் இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதில் நம்ம முந்திரி வறுத்துட்டுலாம் சேர்க்கணும்னு கிடையாது. லட்டு பிடிக்கும்போது மேலே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா முந்திரியை வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் முந்திரி சேர்த்துட்டேன். முந்திரி இல்லாமலும் இது நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நான் வீடியோக்காக மட்டும் தான் மேலே முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி காமிச்சோம் அப்படின்னா ஒரு லட்டு சேஃப்க்கு பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக மட்டும் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து வறுத்துட்டு சேர்த்து லட்டு பிடிக்கிறதாலும் பிடிச்சிக்கலாம், இல்லை முந்திரி இல்லாமலும் நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லட்டு பிடிச்சி வரிசையாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான எல்லாருக்குமே பிடிச்ச லட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த ரெசிபிக்கு உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபிஸ் கூட உங்களை நான் மீட் பண்ணுவேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரெசிபி தொடர்ந்து வர காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.